சின்ன குழந்தையிலேயே ஒரு கற்பனை பண்ண முடியாத சக்தி, ஆற்றல், திறமை ஒருத்தட்ட இருக்குதுன்னா அதுக்கு முன் ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய பதில். சயின்ஸ் கிட்ட அதுக்கு இதுக்கெல்லாம் பதில் இல்லை. இந்த விசார சர்வர் அந்த மாதிரி இருந்தார். ஒரு 5 வயசுலேயே அவருக்கு வேதம், ஆகமம் எல்லாம் கைவரப்பட்டவராக இருந்தார். பின்ன வழக்கம் போல ஊரு ஒப்பனைக்கு அவருக்கு 7 வயசுல உபநயன சடங்கெல்லாம் பண்ணாங்க. ஆனா அவருக்கு அதுக்கு முன்னாடியே வேதம் எல்லாம் வந்துட்டது. ஆதிசங்கரர் அது மாதிரி ஒரு பிறவி, திருஞான சம்பந்தர் அது மாதிரி ஒரு பிறவி. ஆனாலும் உலகியல் வழக்கத்தை ஒட்டி அவருக்கு உபநயன சடங்கு பண்ணி முறைப்படி காயத்ரி மந்திர உபதேசம் பண்ணி முறைப்படி குருகுலத்துக்கு அனுப்பி அவரை பாடம் படிக்க வச்சாங்க. நம்முடைய ஆசிரியர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். கற்பூர புத்தி கூட உள்ள மாணாக்கர்களோட இவரு வெளியே வந்திருந்தார். அந்த காலத்துல எல்லா வீடுகள்லையும் கன்று காலிகள் இருக்கும், ஆடு மாடுகள் இருக்கும். அதை ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போய் மேய்க்க வேண்டாம். அவங்கவங்க ரொட்டீன் டியூட்டியை பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிரஷா பால்வாடின்னு சொல்லுவாங்க, பாலர் பள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த குழந்தைகள் எல்லாம் வச்சு பார்க்கறதுக்கு ஊர்ல யார் யாரோ குழந்தை பெற்றிருப்பாங்க, எல்லா குழந்தையும் ஒரு இடத்துல கொண்டு வச்சு பார்த்துக்குவாங்க. அதுக்கு ஒரு கேர்டேக்கர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ நம்ம கூலி கொடுத்துட்டா போதும். கிட்டத்தட்ட இது மாதிரி யார் யாருக்கோ கன்று காலிகள் இருக்கும். அதையெல்லாம் ஒருத்தர் பொறுப்பா கூட்டிட்டு போய் மேய்ச்சி திருப்பி கொண்டு வந்து வீட்டுல விட்டுருவார். அந்த காலத்துல கன்று காலிகளை மேய்க்கிறவருக்கு அதுல ஒரு பசுவை கம்பால அடிக்கிறத பார்த்தார். அது என்னமோ அது இவனை முட்டை வந்தது. பசுவை எப்ப நீ கை நீட்டிட்டியோ, அத அன்பாவோட உன்னால வளர்க்க முடியலையோ, கவனிக்க முடியலையோ, அதுக்கு மேல் நீ பசு மேய்க்கிறதுக்கு லாயக்கு கிடையாது அப்படின்னு பசு மேய்க்கிற அந்த இடையனை சீட்டை கிழிச்சு வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டார். நான் பாத்துக்கலாம் பசுவை அப்படின்னு அவரு அதுக்கு பிறகு பசுவை பாத்துக்கிட்டார். திருப்பி ஊருக்கு பசுக்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஊர் பெரியவங்க கிட்ட தகவலை சொன்னார். ஏன்னா பசுக்கள் வேற வேற வீட்டுக்காரங்களுக்கு அவங்க எல்லாம் சம்மதிக்கணுமே. அவங்களுக்கு யாராவது பசுவை மேய்ச்சா சரிதான். இப்படி நடந்த விஷயத்தை இவர் சொல்லி சொன்ன சரி, அப்போ இப்படிப்பட்ட அவர் அநியாயமான இடையன்கிட்ட ஆயன்கிட்ட பசுவை விட்டு அவன் பசு அடிச்சதுக்கு பாவம் ஓனருக்கு வரும். அதனால அவங்களும் ரொம்ப நல்லது, நீயே பாத்துக்கோப்பா அப்படின்ட்டு விசார சர்மர் சொன்னாங்க. இவங்க விசார சர்மர் பிராமணர், சோகால்டு பிராமணர், நவீன முட்டாளர்களுடைய ஐடியா படி அவர் இப்போ இடையனை ஆயனை விரட்டி விட்டுக்கிட்டு நான் மாடு மேய்க்கிற அந்த தொழிலை எடுத்துக்கிறார். அப்போ அந்த காலத்துல ஜாதி சம்பந்தமான உணர்வுகள், ஐடியா ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. இன்னைக்கு உள்ள கூமுட்டைகள், அரைவேக்காடுகள் கூவுறது மாதிரி இல்ல அப்படிங்கறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இவரு நான் இடையனா மாறேன்னு ஒத்துக்கிறாரு, மாடுகளை நான் மேய்க்கிறேன்னு ஒத்துக்கிறாரு, ஊர்ல உள்ள பெரியவங்களும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, வேற வேற ஜாதிக்காரங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் இருந்திருக்கும், அவங்களும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அன்னையில இருந்து பிராமண குலத்துல பிறந்த இவரு இடையனா மாறுறாரு, ஆடு மாடுகளை மேய்க்கிறவனா மாறுறாரு. இவரு ரொம்ப அன்போட இந்த ஆடு மாடுகளை மேய்ச்சதுனால அவங்க அதுக்கு போய் கஷ்டப்பட்டு புல்லு மேய வேண்டாம், இவரே புல்லு அறுத்து கொண்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவார். அப்புறம் நல்ல சுத்தமான தண்ணி, டேஸ்டான தண்ணி எங்க கிடைக்குது அங்க கூட்டிட்டு போய் தண்ணிய அருந்த விடுவார், தண்ணி குடிக்க விடுவார். அப்புறம் வேற ஏதாவது உயிர்கள் மூலமாக அதுக்கு எந்த தீங்கு வராம, நாயோ ஓனாயோ புலி சிங்கம் இந்த மாதிரி வேற தீங்குகள் வராமலும் பார்த்துக்குவார். அப்புறம் பசு மாதிரி பட்டத வழக்கம் தெரியும். அதுல சில ஒட்டுண்ணிகள், பேரசைட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, சில ஒட்டுண்ணிகள் வர உண்ணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டதெல்லாம் கூட எடுத்து விடுவார். பசுக்களை தினம் குளிப்பாட்டுவார். கிருஷ்ணன் எப்படி அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்து குதிரைகளெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டானோ, தேரெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டானோ, அது மாதிரி அந்த பசுக்களை குளிப்பாட்டுறது, அதுக்கு சேர்ந்த பொட்டு வைக்கிறது, ரொம்ப சுத்தபத்தமா அன்போட அந்த பசுக்களை அவரு கவனிச்சுக்கிட்டார். எல்லாருக்கும் இன்னும் சந்தோஷம்.
முன்ன எல்லாம் அந்த ஆயன் கிட்ட மாடு மேய்க்கிறவங்க கிட்ட இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லி சொல்லி தான் செய்யணும். இப்ப எதுவுமே சொல்ல வேண்டாம். விசார சர்மர் தானாவே ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை கவனிப்பாங்களோ அது மாதிரி சொல்றதுக்கு இடம் வைக்காமலே எல்லாத்தையுமே அவரு செய்துட்டாரு. பசுக்கள் முன்ன விட சந்தோஷமா இருந்தது, கொழுகொழுன்னு இருந்தது, முன்ன விட கூடுதலா பால் கொடுத்தது. இனி பசுக்களும் விசார சர்மர்ட்ட ரொம்ப பாசம். இவர் காலையில ஒவ்வொரு வீடு வீடா போயிட்டா போறோம், தானா எல்லாம் கயத்தை அறுத்துட்டு வர்றது மாதிரி இவரை தேடி வந்துடும். அவங்களுக்கு அவங்க வீட்டுல இருக்கிறத விசார சர்மர் கூட இருக்கிறது தான் ரொம்ப பிரியம். சாயந்தரம் மனசு இல்லாம வீட்டுக்காரங்க வந்து அது கயத்தை பிடிச்சி வலுக்கட்டாயமா இழுத்துட்டு தான் வீட்டுக்கு போகணும். விசார சர்மரை விட்டு பிரியறதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது. இப்படி போயிட்டு இருந்தது. இந்த பசுக்கள் இவருடைய அன்பினுடைய மிகுதியினால அதிகமான பால் சுரந்து தானாகவே அந்த பாலை சொரியும். இதை பார்த்த உடனே இவருக்கு இது பால் வீணா போகிற மண்ணுல அப்படின்ட்டு அந்த மண்ணியாற்ற கரையிலேயே ஒரு மண்ணிலேயே ஒரு சிவலிங்கம், ராமர் எப்படி ராமேஸ்வரத்துல மண்ணிலேயே சிவலிங்கம் பிடிச்சு பூஜை பண்ணாரோ அது மாதிரி இவர் மண்ணிலேயே ஒரு சிவலிங்கம் பண்ணி அதை சுத்தி கோவில் மாதிரி மதில் எல்லாம் வச்சு ஒரு குட்டி கோவிலே மண்ணில தயார் பண்ணிட்டார். சின்ன குழந்தைகள் வந்து நினைக்கிறேன் நீங்க உங்க சின்ன பிள்ளைல செய்திருக்கலாம், விளையாடும் போது வீடு மண்ணிலேயே வீடு கட்டி மண்ணிலேயே கடை வச்சு ஒருத்தர் கடைக்காரர் ஒருத்தர் வீட்டு ஓனர் இப்படி எல்லாம் நம்ம விளையாடி இருப்போம். இந்த மாதிரி அவரு மண்ணிலேயே ஒரு கோவில் கட்டி அந்த கோவில் உள்ள சிவனுக்கு தினம் வீட்டுல இருந்து ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்துருவார். பசுக்கள் செய்யக்கூடிய பாலெல்லாம் பிடிச்சு இந்த சிவபெருமானுக்கு வேத மந்திரங்கள் முழங்க பூஜை. ஏன்னா இவர்தான் கருவிலே திருவுள்ளவர், இவருக்கு எல்லாமே மந்திரங்கள் பூஜைகள் எல்லாம் தெரியும். மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமாம்பாங்க. அது மாதிரி இவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்ததுனால முறைப்படி பூஜை எல்லாம் பண்ணுவார். இப்படி தினமும் பசுக்களை வளர்க்கறது மட்டும் இல்ல, சிவபெருமானுக்கு ஒரு ஆத்தி மரத்தினுடைய அடியில கோவில் கட்டி அந்த சிவலிங்கத்துக்கு பூஜையும் தினமும் செய்து வந்துட்டு இருக்கு. அப்ப இப்படி எல்லாரும் சொன்ன உடனே இந்த ஆடு மாடுக்கு சொந்தக்காரங்க எல்லாரும் யஜ்ஞதத்தன் வீட்டுக்கு வந்து, என்னப்பா இது உன் பிள்ளை இப்படி செய்யானா, நீ அதை தட்டி கேட்கறது இல்லையா அப்படின்னு. யஜ்ஞதத்தன் பார்த்தா நம்ம விசாரிக்காம ஆராய்ச்சி பண்ணாம இது முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்குங்க, என்னன்னு எனக்கு தெரியாது, இனிமேல் இப்படி ஒண்ணு நடக்கும் அதுக்கு பொறுப்பு நான் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சுட்டான். பிள்ளை எப்பவும் போல பசுகளை கூட்டிட்டு வந்தது. அடுத்த நாள் காலையில மறுபடியும் மேய்க்க போச்சது. பின்னாடியே இவர் ஒழிச்சு போறார். அப்பா யஜ்ஞதத்தன் விசார சர்மருக்கு பின்னாடி நாம கேள்விப்பட்ட தகவல் உண்மைதானா அப்படின்னு உண்மையை கண்டறிகிறதுக்காக வேண்டி பின்னாடியே போறார். ஒழிச்சிருந்து பாக்குறார். இவர் வழக்கம் போல அவருடைய மணல் கோவிலுக்கு போனார், பாலை பிடிச்சார், பூஜையில உட்கார்ந்தார். இதை பார்த்த உடனே யஜ்ஞதத்தனுக்கு ஆஹா உண்மைதானே, ஊரார் பாலை எடுத்து நம்ம பிள்ளை இப்படி மண்ணுல, அவருக்கும் அங்க சிவன் இருக்காருங்கிற பாவனை இல்லை, பிள்ளை மண்ணுல பாலெல்லாம் கொட்டுது வீணாக்குது, இது தப்பு அப்படின்ட்டு ஓடி வந்தார். வந்து ஒரு கம்பு எடுத்து இவர் அடிக்கிறார். இவர் அங்க பூஜையில ரொம்ப மும்முரமா இருக்காரு. நம்ம பீமன் பகாசுரன் கதையில் நடந்தது மகாபாரதத்துல பார்த்தோம் இல்லையா, பீமன் கொண்டு வந்ததெல்லாம் சாப்பிட்டு இருந்தான், பகாசுரன் வந்து இவனை அடிக்க வந்தான், ஒத்த கையாலேயே அவனை சமாளிச்சுக்கிட்டு இவன் சாப்பிட விட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு அப்புறம் அவன் ரெண்டு கை பார்த்துக்கிட்டான். அது மாதிரி விசார சர்மர் பூஜையில இருந்தாரு, இவருக்கு இது சுத்தி நடக்கிறது ஒன்றும் தெரியல, அப்பா அடிச்சது ஒன்றும் உங்களுக்கு தெரியல. இப்படி இருக்கவே யஜ்ஞதத்தன் பார்த்தான், பால் குடத்தை எட்டி உதைச்சார். அப்போ அவருக்கு உலக நினைவு வந்தது. பால் குடம் சிந்திட்டாரு, யாரு என்னன்னு பார்க்கல. அவருக்கு கிட்ட அந்த மாடு மேய்க்கிறது ஒரு கம்பு இருக்குமே, அதை எடுத்தார்.
அது ஒரு மழுவாக பரசுராமர் சொல்றோம் இல்லையா, பரசுவாக கோடரியாக மாறிச்சது. அந்த கம்பை எடுத்து பால் குடத்தை எட்டி உதைச்ச காலை வெட்டி தள்ளிட்டார். சொல்லுவாங்க, குற்றம் நடக்கும்போது குற்றம் செய்கிறவனுக்கும் தண்டனை, குற்றத்துக்கு துணை போனவனுக்கும் தண்டனை, தூண்டினவனுக்கும் தண்டனை அப்படிம்பாங்க. அது மாதிரி இவர் ஒரு காலால தான் எட்டி உதைச்சார். இன்னொரு கால் உதவி இருந்தா தானே இந்த ஒரு கால் எட்டி உதைக்கும். அதனால 2 காலையுமே இவரு வெட்டிட்டார். அப்பா பக்தனால வெட்டப்பட்டதுனால அவருக்கு சிவகதி அடைஞ்சிட்டார். அப்பானும் பார்க்கல. சிவ அபராதம் செய்தவன், கடவுளுக்கு அபராதம் செய்தவன் அப்பாவானாலும் பொறுக்க முடியாது. நம்ம பிரகலாதன் கதையில பாக்குறோம். அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, குருவே சொன்னாலும் சரி, ஆண்டவனை வழிபடக்கூடாது, நாராயணனை வழிபடக்கூடாதுன்னா கேட்க முடியாது. சரியானதை சொன்னா தான் கேட்க முடியும். அது அப்பாவா இருந்தாலும், குருவா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும். அது மாதிரி அப்பாவா இருந்தாலும் தப்பு செய்தால் தண்டனை தான் அப்படின்னு விசார சர்மர் தண்டனை கொடுத்தார். இதை பார்த்து சிவபெருமான் பக்தனுடைய அந்த பக்திய மெச்சுறதுக்காக வேண்டி அவரே வந்தார். உமாதேவியோட விடை மேல, காளை மேல, விடைனா காளை, ரிஷபம் அப்படிங்கிற அர்த்தம் உள்ள தமிழ் வார்த்தை. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் அப்படின்னா திருஞான சம்பந்தர் பாடல். விசார சர்மரை ஆசீர்வாதம் பண்ணி, கவலைப்படாத குழந்தாய், உனக்கு நான் இனி அப்பாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சமேதராக அவருக்கு ஆசி கொடுத்து சொன்னார், நீ இப்படிப்பட்ட ஒரு அரிய செயலை செய்ததுனால, இவ்வளவு தீவிர பக்தனா இருக்கிறதுனால, உனக்கு என்னுடைய சிவ கணங்களுக்கெல்லாம், திரு தொண்டர்களுக்கெல்லாம் உன்னை நான் தலைவனாக ஆக்குகிறேன். இனிமேல் நான் சாப்பிடக்கூடியது, உடுக்கிறது, நான் உண்பது, உடுப்பது, அணிவது, இதெல்லாம் உனக்கு தந்தேன். உனக்கு சண்டேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பதத்தை தரேன். இப்படி விசார சர்மர் சண்டேஸ்வரர் ஆகிறார். அப்புறம் தன்னுடைய சடையிலிருந்து கொஞ்சை மாலையை அவருக்கு எடுத்து சூட்டி அனுகிரகம் பண்றார். இப்படி விசார சர்மர் சண்டேஸ்வரர் ஆகி சிவபெருமானுடைய கோவில்கள் எல்லாம் வீட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பதத்தையும் அடைந்தார். மற்ற நாயன்மாரெல்லாம் சிவன் கோவில இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா சண்டேஸ்வரர் இல்லாத கோவில், சிவன் கோவில் இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப குறைவு. ரொம்ப குட்டி கோவிலா இருந்தா அவரோட இல்லாம இருக்கலாம். சாதாரண சிவன் கோவிலா இருந்தா கண்டிப்பா அங்க சண்டேஸ்வரர் இருப்பார். மற்ற நாயன்மார்கள் இருக்கிறாரோ இல்லையோ, அப்படிப்பட்ட உயர்ந்த நாயனாராக வாழ்ந்து விண்ணுலகம் கைலாயம் அடைந்தவர் சண்டேஸ்வர பெருமாள் நாயனார்.